வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடல. அது ஏன்னா முக்கியமான காரணம் பெரிய காரணம் கிடையாது. அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு. மார்க்கெட்டில் எந்த வித நியூஸுமே பெருசாக இல்லை. ஒரு டல் மார்க்கெட்டாக இருக்குது. சொன்ன விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கனால வந்து அப்படியே தள்ளி தள்ளி போய் 1 மந்த் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து வார் போயிட்டு இருக்கு. இதை பற்றி வந்து ஏகப்பட்ட சேனல்ஸை வந்து அடித்து துவச்சிட்டாங்க. இதில் வந்து நம்ம ஈரான் பக்கம் சப்போர்ட் இருக்கணுமா, இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட் இருக்கணுமா, இல்லை அமெரிக்கா பக்கம் சப்போர்ட் இருக்கணுமாங்கிறது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. நமக்கு வந்து முந்தா நேத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. அது வந்து அமெரிக்காவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்துச்சு. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா தான் ரொம்ப முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து 92,000 ஜாப் வந்து அமெரிக்காவில் வந்து வரல, கம்மியா இருக்குங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்திருக்கு. அந்த டேட்டா வந்து முழுக்க முழுக்க வந்து வந்து மார்க்கெட்டுக்கு வந்து குட் கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஏன் சொல்றேன்னா, இந்த டேட்டாங்கிறது வந்து வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உருவான டேட்டா. அந்த டேட்டா இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. இப்போ வார் கண்டிஷன் வேற போறனால வந்து கண்டிப்பா வந்து இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள்ல வர அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவும் வந்து இன்னும் மோசமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இதான் வந்து ஏன் சொல்றேன்னா, எப்பெல்லாம் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா உருவாகுதோ அப்பதான் வந்து மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு எக்கனாமியே வந்து உங்க டிசிஷனுக்குள்ள போயிடும். அண்டு இப்போது இந்த வார் ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்குலாம் இந்த வார் நடக்குதுல்ல, இந்த வார்னால வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். $68 இருந்த ஆயில் ரேட் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து $93 அந்த ரேஞ்சில் போய் நிற்கிது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து $100 போயிடும். இப்படியே இன்னொரு வார் வந்து இன்னொரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆயில் ரேட் வந்து $105 $110 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் வந்து இப்போதைக்கு வந்து 9.5 இருந்துச்சு. அதுலேருந்து கம்மி பண்ணி 2.9 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். மார்ச் 13 வந்து சிபிஐ டேட்டா புதுசாக வருது. இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வருது. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இந்த ஆயில் ப்ரைஸுங்கிறது வந்து 105 அந்த அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போகும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும் பட்சத்தில் வந்து இந்த வாரும் வந்து உங்களுக்கு வந்து எந்தவித எஸ்கலேட்டும் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அதை இன்க்ரீஸும் பண்ண மாட்டாங்க. அது இன்னும் வந்து எக்கனாமியை வந்து இன்னும் வந்து டேமேஜ் பண்ணிடும். முக்கியமாக வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் ஆயில் ரேட் எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட்டு வேர்ல்டு மார்க்கெட் கீழே விழும்போது கண்டிப்பாக வந்து ரிஸ்கி அசட்டான பிட்காயின் மார்க்கெட்டும் கண்டிப்பாக கீழே விழும். பிட்காயின் ப்ரைஸும் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆயிலை வச்சு உருவான ஒரு பாலிடிக்ஸு. ஆயில் ரேட் ஏறும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் பட்சத்தில் வந்து ஒரு ரேட் கட் வந்து ஆகாது. ரேட் கட் ஆகலைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து மேக் ஆகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் மேக் ஆச்சுன்னா எக்கனாமிக் ரீதியாக வந்து எல்லா மார்க்கெட்டுமே வந்து கீழே போகும். அப்போ பிட்காயின் மார்க்கெட்டும் கீழே போகும். அண்டு வந்து ஒரு 4 நாள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து பிஸ்னஸ் சைக்கிளுக்கான டேட்டா வந்துருச்சு. அந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 50 கீழே தான் வந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக இருந்துச்சு. அப்போ வந்து டேட்டா வந்து 56ங்கிற அந்த பிஸ்னஸ் சைக்கிள் வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த வார் மட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரம்ப்பு இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நடக்கலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பிஸ்னஸ் சைக்கிளோட பம்ப் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் இருந்திருக்கும். பிட்காயின் வந்து இங்கேருந்து வந்து ஒரு ரிலீஃப் ரேலியாச்சும் கொடுத்துருக்கும். மேபி இங்கேருந்து வந்து ஒரு 100 வீக் சப்போர்ட் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 67லேருந்து ஒரு 83,000 அட்லீஸ்ட் ஒரு 80,000 இந்த ரேஞ்சு வரைக்குமாச்சும் ஒரு ரிலீஃப் ரேலி கொடுத்துருக்கோம். பட் இந்த வார் கண்டிஷன் வந்து இந்த பிஸ்னஸ் டேட்டா இந்த பிஸ்னஸ் சைக்கிள் டேட்டா இருக்குல்ல அதை பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. இது ஒன் ஆஃப் த நியூஸ். இன்னொரு என்ன முக்கியமான நியூஸ் கேட்டால் வந்து இந்த ஜெரோம் பவுல் இருக்காங்களே, ஜெரோம் பவுல் வந்து அடுத்த 2 மீட்டிங் மட்டும் தான் இருப்பார். ஏன்னா மே மாதத்தோட வந்து ஜெரோம் பவுல் வந்து ஃபெட்டோட சேர்மன்லேருந்து வெளியே போகிறார். அதுக்கப்புறம் வர ட்ரம்ப் சொன்னாலும் உள்ளே வருவார். கெவின் வாட்ஸ் தான் உள்ளே வருவார். ஸோ கெவின் உள்ளே வந்தார்னா அதுக்கப்புறம் வந்து என்ன எப்படி வந்து ஃபெட்டை கொண்டு போவார், எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி கொண்டு போவார், அன்னைக்கு வார் வந்து எப்படி ஆக போகுது. ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அங்கேருந்து தான் நம்ம பார்க்கணும். இதில் வந்து நான் என்னோட டெலிகிராமில் வந்து ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். நான் என்ன ஒரு போஸ்ட் போட்டேன்னா, இப்போதைக்கு வந்து பிட்காயின் மார்க்கெட் இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெருசாக வந்து மார்க்கெட் வந்து பெருசாக பம்ப் இல்லை. 67 68 தான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. நான் என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கண்டிஷன் இப்படியே ஆகும் பட்சத்தில் வந்து மார்க்கெட் பிட்காயின் வந்து ஒரு ஒரு கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போதைக்கு வந்து 100 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே பிட்காயின் இருக்கு. 200 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து 58,000ல இருக்கு. ஸோ 200 வீக்குங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அது ஒரு கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி.
இதே மாதிரி இந்த வார் கண்டிஷன் இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா 2022 வந்து பிப்ரவரி மாதம் 22 வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் வந்து பிட்காயின் வந்து ஒரு பம்ப் ஆகி வந்து மேலே போயிட்டு திருப்பி வந்து பிட்காயின் வந்து அந்த வருஷத்தோட எண்டில், அதாவது அக்டோபர் நவம்பர் அந்த குவார்ட்டருக்குள்ள வந்து பிட்காயின் வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் 22 நவம்பர் டிசம்பர்ல வந்து பிட்காயின் வந்து ஒரு 15,000 வரைக்கும் வந்து ஒரு லோ வந்துச்சு. இப்போ அதே மாதிரி அதே அப்ளிகேபிள் தான் இங்கே ஆகுது. 50 வீக் உடச்சிருச்சு, 100 வீக் உடச்சிருக்கு. இப்போ பிப்ரவரி மாதம் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து ஸ்லோவாக மூவ் ஆகும் பட்சத்தில் வந்து 200 வீக்குங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு ஹியூஜ் சப்போர்ட். அது 58,000 இருக்கு. மேபி அதுக்கும் கீழே ஒரு விக்கு மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் வந்து மேபி ஒரு 50,000, ஸோ அந்த ரேஞ்சு 43 to 50, ஸோ அந்த ரேஞ்சு பாசிபிலிட்டி. அது வந்து எப்படின்னா ரிலீஃப் ராலி கொடுத்ததுக்கப்புறம் அது ஆகணும். இப்போ இந்த வார் கண்டிஷனால வந்து ஸ்லோலி வந்து அந்த இது வந்து டவுன் ஆகும். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பை பண்ண நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். அது எந்த ஜோன் நடக்கும், எந்த மந்த்ஸில் நடக்கும்னு கேட்டால் வந்து எக்ஸாக்டாக என்னால் வந்து சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு வந்து மார்ச் நடக்குதுல்ல, என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூலை ஆகஸ்ட்லேருந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வரைக்குமே வந்து நீங்கள் பிட்காயின் அண்ட் எத்திரியத்தில் வந்து பணம் போடுறதுக்காண்டி பணமாக வந்து நீங்கள் டாலராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமேட் பண்ண டிசிஏ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஜூலைலேருந்தே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிய ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு தெரிய வரும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ரேஞ்சில் வந்து பிட்காயின் ஆர் எத்திரியம், நீங்கள் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிட்காயின் பக்கமே போகிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ பிட்காயின் ஆர் எத்திரியமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பையை வந்து பிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட அடுத்த ஐடியா. வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஐடியா. இதை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். இதான் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிற ஒரு ஐடியா. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரி கண்டிஷன் ஃபார்ம் ஆகுதுல, இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. 1973 ஆர் 1979 வந்து இதே மாதிரி ஆயில் கிரைசிஸ் வரும்போது வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக வந்து கூட போயிருக்கு. இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் இது எப்போல்லாம் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் வருதோ அப்போல்லாம் வந்து ரிஸ்கி மார்க்கெட் கீழே போச்சுன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதோட பாலிடிக்ஸ். ஓகே, இந்த வார் நடக்குதுல்ல, இதுக்கு என்னவா பாலிடிக்ஸ்? இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரியல் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் குரூப் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம தனி வீடியோவே நம்ம பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் வந்து டெக்னிக்கலாக இப்போ பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. 200 வீக்குங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ரீஜன் 58. அது கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு வந்து டாலரில் வந்து இது பண்ணி வைங்க. ஓகே, நீங்கள் கேட்குறது ஆல்காயின் சீசன் என்னப்பா ஆச்சு, அது ஆகுமா ஆகாதா? லிட்டரலாக சொல்லணும்னா 50 வீக் அந்த இது மேலே இருக்க வரைக்கும் தான் வந்து நான் ஹோப்பில் இருந்தேன் ஆல்காயின்ஸ் நடக்கும். 50 வீக் உடச்சதுக்கப்புறம் பிட்காயின் வந்து பியர் கண்டிஷனுக்குள்ள போயிருச்சு. நான் என்னோட ஆல்காயின் எதுவுமே விற்கல. பட் பிட்காயின் பியர் கண்டிஷன் பியரில் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? பிட்காயின் பியர் மார்க்கெட் இப்போ இருக்குது. ஸோ எப்போ புல் மார்க்கெட் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ பிட்காயின் வந்து 50 வீக்கை உடச்சி மேலே போகுதோ, 200 சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி 50 வீக்கை உடைக்குதோ, அப்போ வந்து பிட்காயின் ஒரு புல் கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் வந்து விஷயங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரி, இந்த சார்ட்டு விஷயங்கள்லாம் என்னால் காமிக்க முடியல. பிகாஸ் ஆஃப் என் லேப்டாப் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிவிடுவேன் சீக்கிரமாக. அதுக்கப்புறம் நான் சார்ட்டு போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். டெலிகிராம், ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.